வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா ஐபிஎல் 2025ஓட 17வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் கம்மிங் ஏப்ரல் 5th ஈவினிங் 3:30க்கு சேப்பாக் கிரவுண்ட்ல தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ அந்த கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் மல்டிபிள் டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்ட்ஸி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம். ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்செப்ட்ல பிளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்க மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேப்பாக் கிரவுண்ட்ல நடக்க போகுது. சேப்பாக் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல ஹை ஸ்கோரிங் வென்யூ தான் அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ மேட்ச் டே கேம் நடக்க போகுது. மதியம் 3:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 170+ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டிங் டீம்ல இருந்து பேட்டர்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பிச்சு ஸ்லோ ஆகிடும். ஸோ பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க சேஸ் பண்ணும்போது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159. ஓவராலா 86 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 47 மேட்சும் சேஸ் பண்ண டீம் 37 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க அதிகப்படியான மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி சிஎஸ்கே டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரீசெண்ட் டைம்ல மோஸ்ட்லி அவங்க பவுலிங் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெல்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் டாஸ் வின் பண்றாங்க அப்படின்னா. ஸோ இங்க டாஸ் கண்டிப்பா குரூசல தான் இருக்க போகுது டே கேம்ல. ஏன்னா டாஸ் வின் பண்ணி 170+ ரன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டீமுமே போராடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 30 மேட்சஸ், அதுல சிஎஸ்கே 19, டிசி 11 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்னு வரும்போது சிஎஸ்கே கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் ரெண்டு டீம்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது டிசி ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் நெயில் பிட்டிங் மேட்சா தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தேடிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம்லவன் ஆப். பூம்லவன் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டா இருக்கும். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன். ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப். அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஆப்ல 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதாவது ஓவராலா 4 மெம்பர்ஸ் தான். அதுல 2 மெம்பர்ஸ்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 290 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா 290 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஓவராலா பிரைஸ் அமௌண்ட் 1000 இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 500, செகண்ட் பிளேஸ்ல வர யூசருக்கு 500 ஸ்பிளிட் பண்ணி தராங்க. ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 210 ரூபா அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை விட இந்த மாதிரி கான்டெஸ்ட் 95% உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது, ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ரொம்பவே சூப்பரான ஆப். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டர் ரிசல்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பூம்லவன் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக் கால்ஸ். ஓகே ரூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாட்டி 2 பேரும் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, விஜய் சங்கர், ஜாமி ஓவர்டன், எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமத், மதிசா பத்திரானா, கலீல் அகமத். இதுதான் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல மதிசா பத்திரனா 1, கலீல் அகமத் 2, ஜாமி ஓவர்டன் 3. ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலரோட வர போறாங்க சிஎஸ்கே. ஸ்பின்னர்னு பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா 4th ஆப்ஷன், நூர் அகமத் 5th ஆப்ஷன், ரவிச்சந்திரன் அஸ்வின் 6th ஆப்ஷன். ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க. இல்ல 7th பவுலிங் ஆப்ஷன் ரச்சின் ரவீந்திரா இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 6 பிளேயர் தான் பவுல் பண்ண போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது நூர் அகமத் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு.
கலீல் அகமதும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. பத்திரனாவும் 4 ஓவர், ஆல்மோஸ்ட் இவங்களே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை ஜடேஜா, அஸ்வின் அண்ட் தென் ஜாமி ஓவர்டன் 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படி டெல்லி கேபிட்டல் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர், மெக்கோக், ஃபெஃப் டு பிளஸிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், டி ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசிட்டோஷ் சர்மா, நிகாம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், மோஹித் சர்மா. இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இதுல மோஹித் சர்மாவும் அசிட்டோஷ் சர்மா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பவுலிங் யூனிட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் யூனிட்ல மிச்சல் ஸ்டார்க் ஒரு லெஃப்ட் ஹேம் சீமர் அண்ட் தென் முகேஷ் குமார், மோஹித் சர்மா 2 ரைட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது குல்தீப் யாதவ் 4th ஆப்ஷன், அக்சர் பட்டேல் 5th ஆப்ஷன் அண்ட் தென் லெக் பிரேக் ஸ்பின்னர் நிகாம் 6th ஆப்ஷன். ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங். இவங்களும் 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட வரப்போறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் 4 ஓவர், குல்தீப் யாதவ் 4 ஓவர், அக்சர் பட்டேல் 4 ஓவர், 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் முகேஷ் குமார் 3, மோஹித் சர்மா 3 அண்ட் தென் நிகாம் 2. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க், மோஹித் சர்மா இவங்க 2 பேரும் டெத்ல அதிகப்படியா பவுல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். முகேஷ் குமார் மோஸ்ட்லி நியூ பால்லயே ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல எப்படி மல்டிபிள் டீம்ஸ் பிளே பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீகா பிளே பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் டே கேம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க சிஎஸ்கே அப்படின்னா கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 50+ ரன் வரத்தான சான்ஸ் இருக்கும். சேசிங்னு வரும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மேட்ச் ரவீந்திர ஜடேஜா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட் பண்ணும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, நூர் அகமது இருந்து 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கேல மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் 1, ரவீந்திர ஜடேஜா 2, நூர் அகமது 3. இந்த 3 பிளேயர்ஸ் நம்ம டாப் பிக்ல வச்சிருக்கோம். அண்ட் தென் மதிசா பத்திரனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா டெத்ல பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணாரு அப்படின்னா ஆவரேஜா 1 விக்கெட், ஸோ மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க பத்திரனாவை போத் இன்னிங்ஸா, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்றாங்க அப்படின்னா 100% எல்லா டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது ஒரு 80% மட்டும் டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். அண்ட் தென் கலீல் அகமத் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதுவும் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ணும்போது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஏதோ ஒரு டீம்ல நீங்க வைஸ் கேப்டனா கூட கலீல் அகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் டாப் ஆர்டர்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் ரவீந்திரா பேட்ல இருந்து சேசிங் அப்படின்னா 30+. ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே சேஃபஸ்ட் வந்துடுவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ராகுல் திரிபாட்டி ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. நிறையவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் டே கேம் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ஈஸியா பேட்டுக்கு வரும். அந்த மாதிரி டைம்ல ராகுல் திரிபாட்டி பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. 30 ரன் தாண்டிட்டாரு அப்படின்னா ஈஸியா 50 ரன்னா கன்வெர்ட் பண்ணிடுவாரு. ஸோ லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா ராகுல் திரிபாட்டியும் சிவம் துபே இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 10 கிராண்ட் டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 5 டீம்ல ராகுல் திரிபாட்டியும் ஒரு 5 டீம்ல சிவம் துபே 2 பேர்த்தையும் ஸ்பிளிட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சிஎஸ்கேல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் 1, ரவீந்திர ஜடேஜா 2, நூர் அகமது 3. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மதிசா பத்திரனாக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் 4. செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது கலீல் அகமத்துக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க 5. அண்ட் தென் ரவீந்திரா 6. 7th ஆப்ஷன்ல ராகுல் திரிபாட்டி அல்லது சிவம் துபே இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீமா, அந்த 10 டீம்ல ஒரு 2ல இருந்து ஒரு 3 டீம்ல மட்டும் எம்எஸ் தோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி எம்எஸ் தோனிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கக்கூடாது. அண்ட் தென்
சிவம் டூபே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே டாப்ல வரக்கூடிய ஒரு 3 பிளேயரை நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த டீம்ல MS தோனிக்கு, அதாவது டாப்ல குயிக்கா ஒரு 4 விக்கெட் விட்டுருன்னு சொல்லி நீங்க ஆப்போசிட் டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸ்க்கு ஃபேவரபிளா ஒரு டீமை ரெடி பண்றீங்க அப்படின்னா MS தோனிக்கு அந்த டீம்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் விஜய் சங்கரை நீங்க ரிஸ்க் எடுக்கிற ஒரு 10ல இருந்து ஒரு 20% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் CSK ஜாமி ஓவர்டன் லோ பர்சன்டேஜ்ல கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். ஒரு 10 டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா அதுல 3ல இருந்து ஒரு 6 டீம் வரைக்கும் ஜாமி ஓவர்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல ஏதோ ஒரு நாட் டீம்ல கண்டிப்பா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உள்ள வந்து பேட்டிங்ல குயிக்கா ஒரு 30 to 40 ரன் ஆடிடுறாரு. நிறைய பவுண்டரிஸ் சிக்ஸஸ்ல டீல் பண்ணக்கூடிய பேட்டர் தான் ஜாமி ஓவர்டன். 2 ஓவர் பவுல் பண்ணும்போது அதுல 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். CSK செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஏதோ 1ல இருந்து ஒரு 3 டீம்ல ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா CSKல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் 1, ஜடேஜா 2, நூர் அகமது 3, அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா 4. இந்த 4 பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ராகுல் திரிபாட்டியும் சிவம் டூபேவையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் 6th ஆப்ஷன்ல மதிசா பத்திரனா செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா கலீல் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜேமி ஓவர்டன் அல்லது MS தோனி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இதை விட நீங்க சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்க ஃபேண்டசில பிளே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கிரிக்கெட் நாலேஜ் இருக்கணும், அண்ட் தென் ஃபேண்டசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது ரெண்டையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீம் ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களால டீம் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 கிராண்ட்லி டீம் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 டீம்லயும் சேமா போகாதீங்க. நிறைய கான்செப்ட் புதுசா யோசிங்க. நம்ம சொல்றது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் லோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோல சொல்றோம். அதுல அதிகமா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்றோமோ அவங்க எல்லாத்தையுமே மோஸ்ட்லி நீங்க ஒரு 6ல இருந்து 8 டீம் வரைக்கும் மோஸ்ட்லி அவங்க டீம்ல இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மீதி இருக்க லோ பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2ல இருந்து ஒரு 4 டீம்ல மட்டும் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க மல்டிபிள் டீம்ஸை ரெடி பண்ணி பிளே பண்ணா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் ஆப்போசிட் டீம்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரேசர் மெக்குக், ஃபேஃப் டு பிளஸிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸ்லோ பிட்ச். ஸோ கண்டிப்பா ஜாக் ஃப்ரேசர் மெக்குக் இயர்லியா விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். ஃபேஃப் டு பிளஸிஸ் பொறுமையா நின்று ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஃபேஃப் டு பிளஸிஸ் 1, அண்ட் தென் KL ராகுல் விக்கெட் கீப்பர் பிளஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பேட்டிங்ல உள்ள நின்னாரு அப்படின்னா கண்டிப்பா ஸ்லோ பிட்ச் 30+ ரன் இவர் பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபேஃப் டு பிளஸிஸ் KL ராகுலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் அக்சர் பட்டேல் 3வது. ஏன்னா டூயல் ஆப்ஷன், டூயலுங்கிறதோட இந்த டீமோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் 3லயுமே அவரோட கான்ட்ரிபியூட் இருக்கு. பவுலிங்ல ஒரு விக்கெட். ஸோ பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லோ பர்சன்டேஜ்ல இருந்து. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜாக் ஃப்ரேசர் மெக்குக், அபிஷேக் போரல், டி ஸ்டப்ஸ் இவங்க 3 பேரும் இயர்லியா விக்கெட் விட்டுருவாங்கன்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அந்த டீம்ல அசிட்டோஸ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் ஸ்டார் கண்டிப்பா தேவைப்படுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் வரைக்கும் ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கான பிட்ச் சேப்பாக் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கு. முகேஷ் குமார், மோஹித் சர்மா 2 பேர்த்தையும் ரொட்டேட் பண்ணதை ட்ரை பண்ணணும். அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மோஹித் சர்மாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகேஷ் குமாருக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க டி ஸ்டப்ஸ், அபிஷேக் போரல், ஜாக் ஃப்ரேசர் மெக்குக், அண்ட் தென் நிகாம் இவங்க 4 பேர்த்தையுமே நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜாக் ஃப்ரேசர் மெக்குக், டி ஸ்டப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிளாப் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா பிட்ச் ஸ்லோ பிட்ச், இவங்க எவ்வளவு ஃபாஸ்ட் போட்டாலும் என்ஜாய் பண்ணி ஆடிடுவாங்க. ஸ்லோ பிட்ச்னு வரும்போது கொஞ்சம் இயர்லியா தடுமாறி விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபேஃப் டு பிளஸிஸ் 1, KL ராகுல் 2, அக்சர் பட்டேல் 3, குல்தீப் யாதவ் 4, மிச்சல் ஸ்டார் 5, அசிட்டோஸ் சர்மா 6, அண்ட் தென் 7th ஆப்ஷன்ல முகேஷ் குமார் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா மோஹித் சர்மா 7, அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல கூட நீங்க அபிஷேக் போரல ஒரு ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டீம்ல ஒரு 8 பிளேயர், இந்த டீம்ல ஒரு 8 பிளேயரை சொல்லியிருக்கோம். ஓவராலா இந்த 16 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுல ஒரு சில பிளேயரை இன்னிங்ஸ் வைஸ் நான் சொல்லியிருப்பேன். டாஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க
ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 16 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரச்சின் ஒரு வைஸ் கேப்டன், இந்த பர்டிகுலர் மேட்ச் ருத்ராஜை கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜேமி ஓவர்டனா ரொம்ப ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ரவீந்திர ஜடேஜா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அஸ்வினுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி நூர் அகமது கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பத்திரநாத் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் தென் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் ராகுல் திரிபாட்டிய ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அக்ஷர் பட்டேல் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எதுல வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு வைஸ் கேப்டன், குல்தீப் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட்ல மல்டிபிள் டீம்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.